வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் இணைந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வாழ்த்துக்கள் தொடர். நேற்று சட்டப்பேரவையில நீங்க நேரடியாக சென்று தலைமைச் செயலாளரை சந்தித்து வெளியே ஒரு பேட்டி கொடுத்திருந்தீங்க. பல்வேறு மதங்களை சேர்ந்த தலைவர்களை உடன் அழைத்து சென்று ஒரு கோரிக்கை ஒன்றையும் அவர்கள்ட்ட முன் வச்சிருக்கீங்க. அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களையும் உள்ளடக்கி மத நல்லிணக்க குழு ஒன்றை அமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல இப்படி ஒரு குழு அமைப்பது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அந்த கோரிக்கைக்கு காரணம் என்ன? திருப்பரங்குன்றம் கோவில், சிக்கந்தர் மலை தர்கா என்ற இந்த விவகாரத்தை முன்வைத்து சமீப நாட்களாக மிகப்பெரிய ஒரு பரபரப்பை மதவாத அமைப்புகள் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தாக்கம் சமூக வலைதளங்களிலும் மிகப்பெரிய அளவிலே எதிரொலிக்கிறது. ஆனால் அமைதியை விரும்பக்கூடிய இருதரப்பில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதை விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த விவகாரம் என்பது இப்படி வீதியிலே போராட்டங்களாக வெடிப்பதும், பரபரப்புகளுக்காக பொய்களை பரப்பி உணர்வுகளை தூண்டுவதும் தொடர்வது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்பதுதான் எல்லோருடைய நினைப்புமாக இருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களில சண்டை சச்சரவுகள், சட்டம் ஒழுங்கை சீர்கிடக்கூடிய அளவிற்கு விவாதங்களை பரபரப்பாக எழுப்பி அவதூறுகளை சுமத்தி இந்த விவகாரத்தின் மூலமாக தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசம் போல, குஜராத்தை போல மாற்றுவதற்கு சிலர் முயல்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்து அறநிலையத்துறையோ, தமிழ்நாடு வக்பு வாரியமோ, அல்லது திருப்பரங்குன்றம் மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த உள்ளூர் மக்களோ யாரும் இந்த விவகாரத்தை இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்வதை விரும்பவில்லை. அவரவர் விருப்பங்களின் அடிப்படையில் பாரம்பரியமாக நடைபெற்று வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்றுதான் இந்த உத்தரவு நினைக்கிறது. இந்த நிலையில்தான் இப்படியே இது வளர்ந்து கொண்டே போனால் இது ஆபத்தை ஏற்படுத்திவிடும், தமிழ்நாட்டுடைய நல்லிணக்கத்தை கெடுத்துவிடும் என்ற அடிப்படையில நேற்றைய தினம் அனைத்து மதத்தினரையும் உள்ளடக்கிய ஒரு சர்வ மத குழுவுடன் தலைமைச் செயலாளர் அவர்களை நேற்று சந்தித்து இது குறித்து விரிவாக பேசினோம். எங்களுடைய இந்த முயற்சியை அவர் பெரிதும் வரவேற்றார். ஏனென்றால் எல்லோருமே இதை எவ்வாறு அணுகுவது என்று தெரியாமல் இந்த பிரச்சனையுடைய மையப்புள்ளியை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில சர்வ மத குழுவுடன் சென்று அவரை சந்தித்ததை அவர் வரவேற்றார். நாங்கள் சொன்ன அந்த கோரிக்கையை அவர் செவிமடுத்தார், மகிழ்ச்சியோடு வரவேற்றார். என்னவென்று சொன்னால், இந்த விவகாரத்துல அரசியல் சார்பற்ற அனைத்து மதங்களையும் சேர்ந்த ஆன்மீக அறிஞர்கள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும். அந்த குழுவில ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு மனித உரிமை ஆர்வலர், அடுத்ததாக ஒரு வர்த்தக சங்க தலைவர். ஏனென்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் அதிகமாக பாதிக்கப்படுறது வர்த்தகர்கள் தான். இவர்களெல்லாம் உள்ளடக்கி ஒரு குழுவை அமையுங்கள் என்று சொன்ன போது உடனே அவர் சொன்னாரு, இதை மாவட்ட அளவிலான நபர்களை வைத்து அமைக்கலாமா அல்லது மாநில அளவிலான நபர்களை வைத்து அமைக்கலாமா என்று எங்களிடமே அவர் கேட்டார். அப்போது நாங்கள் என்ன சொன்னோம்னா, அதான் நாங்கள் போன குழுவில் சேர்ந்த எல்லோருமே இது குறித்து எது சிறந்ததோ அதை நீங்களே முடிவெடுங்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்களிடமும் இது குறித்து எங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்கள் என்று சொன்னவுடன் இன்று இரவே முதல்வருடைய கவனத்துக்கு இதை அவசரமான ஒன்றாக எடுத்து செல்கிறேன் என்று சொன்னார். எங்களுடைய இந்த முயற்சியை அவர் வரவேற்றது மட்டுமல்ல, இந்த முயற்சியின் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை ஒரு சுமூகத்தை ஏற்படுத்த முடியுமா என்பது குறித்து நான் கூடுதலாகவும் நான் ஆலோசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சகோதரத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். சகல தரப்பில் இருந்தும் இரவு முழுக்க பெரிய வரவேற்பு, பாராட்டுகள், ஒரு நிம்மதியா இருக்கு இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. நிச்சயமா பேரலையின் சார்பாகவும் கூட அந்த முன்னெடுப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன்னா அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களையும் ஒருங்கிணைத்து இப்படி ஒரு முன்னெடுப்பை முன்னெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல இதுல வியாபாரிகள் பெருமளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. ஆனா இந்து முன்னணிக்காரர்களுமே நேரடியா போய் இந்து வணிகர்கள் நல சங்கத்தை போய் அணுகி இதை பத்தி பேசுறாங்க. ஒவ்வொரு சாதி சங்கங்களை அணுகி இதை பற்றி அவங்க பேசுறாங்க. மலையை மீட்க வாருங்கள் அப்படின்னா சாதி சங்கங்களுக்கும் வியாபாரிகள் சங்கங்களுக்கும் அவங்க வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல நாங்க 2000 பேரை மதுரையில கூட்டிட்டோம் பாருங்க அப்படின்னு அவங்க அதை ஒரு பிரபலமா அதை அடையாளப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள், அந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளிடம் நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், அதே மதுரை மாநகரில
சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு டங்ஸ்டன் சுரங்கத்தை மூட வேண்டும் என்ற அப்பகுதி மக்கள் போராடிய போது நீங்கள் எல்லாம் களத்துக்கு வந்தீர்களா? அந்த மக்கள் சாதி மதங்களை மறந்து ஒன்று சேர்ந்து போராடினார்கள். அந்த போராட்டத்திலே பங்கேற்ற ஒரு முஸ்லிம் மாணவி பேசியதை உலகம் முழுக்க எல்லோருமே வைரல் செய்தார்கள். அந்த மாணவி என்ன சொன்னாங்க? இந்த டங்ஸ்டன் துறைமுகத்தினால இங்க இருக்கக்கூடிய காடும் நிலமும் நீரும் மட்டுமல்ல, நம்முடைய திருப்பரங்குன்றம் மலையும் பாதிக்கப்படுகிறது, அங்க இருக்கக்கூடிய கோயில்களும் பாதிக்கப்படுகிறது என்று அந்த சொன்ன அந்த பேச்சும் அந்த அந்த காணொலியும் மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆகும். இப்படிப்பட்ட உணர்வு பூர்வமான மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்கள் எல்லாம் பங்கெடுக்காத அவர்கள், இதற்கெல்லாம் ஆள் திரட்டாத அவர்கள், இப்பொழுது மதவாதத்தை கையில் எடுக்கும் விதத்தில சாதி சங்க தலைவர்களையும் வணிகர் சங்க தலைவர்களையும் போய் சந்திக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்நோக்கம் என்ன என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அது என்ன இந்து நல வணிகர் சங்கம், நுகர்வோர் நல வணிகர் சங்கம் என்று சொன்னால்தான் ஆரோக்கியமாக இருக்கும். வணிகர்கள் என்ன மதம்? இப்ப முஸ்லிம் தொழிலதிபர்கள் ஜவுளி கடை வச்சிருக்காங்க, அதுல இந்துக்கள் வேலை செய்யறாங்க. இந்து தொழிலதிபர்கள் நிறுவனங்கள் நடத்துறாங்க, அதுல முஸ்லிம்கள் வேலை செய்யறாங்க. இப்படித்தானே நாடு முழுக்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு மத்தியில போய் இவங்க பிரிவினையை கிளப்புறாங்கன்னா அதுக்கு அந்த வணிகர்கள் ஆதரவு கொடுக்கல. அடுத்ததாக இவங்க சாதி சங்கத்துல போய் சந்திச்சாங்க. எந்த சாதி சங்கம் பகிரங்கமா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு? இது தேவையில்லாத விலை சொல்லி அவங்கள அட்வைஸ் பண்ண அனுப்பியிருக்காங்க. அடுத்து நீங்க ஒரே நாள்ல 2000 பேர் திரட்டதா கூப்பிட்டீங்க. 2000 பேர் நான் மதுரை மக்களா? தமிழ்நாட்டுல மூளை முடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க திரட்டி தான் அந்த 2000 பேரை திரட்டி இருக்கிறாங்க. மதுரையை சேர்ந்த மக்கள் எவ்வளவு பேர் பங்கெடுத்தாங்க சொல்லுங்க. இப்போ மதுரை மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க, இந்த விஷமத்தனத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல. இன்னும் சொல்ல போனா அந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த உள்ளூர் மக்கள் சகல தரப்புல என்ன சொல்றாங்க? நாங்க ஒத்துமையா இருக்கோம், வெளியூர்ல இருந்து வந்து ஏன் எங்க ஒத்துமையை கெடுக்கிறீங்க, எங்க நிம்மதியை கெடுக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அதனால அவங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு எந்த ஆதரவும் இல்லை. இவங்க குஜராத் உத்தரப்பிரதேச மனநிலையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாடு சார், இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் மற்ற மக்களும் ஒத்துமையா மாமா மச்சான் அண்ணன் தம்பியா இருக்கிறான். ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டான். ஒருத்தருக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னோம்னா இன்னொருத்தவங்க போய் துணைக்கு போய் நின்று உங்களுக்கு நாங்க நிக்கிறோம் சொல்லி உரிமையாக ஆறுதல் பேசக்கூடிய அளவுல தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. இந்த மதுரையில சமீபத்திய நிகழ்வுகள் மூலமாக மக்கள் நிரூபிச்சுட்டு வர்றாங்க. இவங்க வெளியூர்ல இருந்து கூலிப்படை கொண்டு வந்து நிறுத்தலாம், உள்ளூர் மக்களுடைய மனநிலை என்னவோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். உள்ளூர் மக்கள் இந்த விவாதத்துல மதவாதிகள் தலையிடுவது விரும்பல. ஓகே, இதுல இந்த தர்கா வழிபாடு அப்படின்றத பொறுத்த வரையில இப்ப அதுல பலருக்கும் கூட குழப்பங்கள் இருக்கு அல்லது தெரியாம இருக்கிறாங்க. லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தர்காவில போய் கந்தூரி கொடுக்கறதுனா என்ன அப்படின்றது. சமூக வலைதளத்துல ரொம்ப இயல்பா சிலர் கமெண்ட் பண்றாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போது எதுக்கு நவாஸ்கனி அங்க போய் உட்காந்து சாப்பிடுறாரு, எதுக்கு அங்க வச்சு கடை வெட்டணும், வேற எங்கேயாவது பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சிலர் இப்ப பேச தொடங்குறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது சார், முஸ்லிம்களில் ஜாதி பிரிவுகள் இருப்பதில்லை, சிந்தனை பிரிவுகள் உண்டு. அப்படிப்பட்ட சிந்தனை பிரிவுகளுக்கு மத்தியில் தர்காவை எவ்வாறு அணுகுவது என்பதிலே பல்வேறு எண்ணங்கள் உள்ளது. அதை பற்றி நான் நுழைய விரும்பல. ஆனால் தர்கா வழிபாடு கூடாது என்று சொல்பவர்கள் கூட அந்த தர்காவுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இருவர் கருத்தில் இடமில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த தர்காவை எவ்வாறு அணுகுவது என்பதில் தான் சிந்தனை முரண்பாடுகள் இருக்கு, ஒரு புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக நவாஸ்கனி அவர்கள் அங்கு போனதை பத்தி சொன்னீங்க. அவர் நவாஸ்கனி தெளிவாக பேட்டி கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நான் அங்கு போய் பிரியாணி சாப்பிட்டதற்கான படம் இருந்தால் ஆதாரத்தை வெளியிடுங்கன்னு சொல்லி கேட்டார். இதுவரை ஹெச் ராஜாவோ அந்த தரப்பை வெளியிடல. அடுத்ததாக அவர் ஒரு கட்சியுடைய பிரதிநிதியாக அங்க போகல. அவர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதாக தான் பலரும் கருதுறாங்க. அவர் வக்ஃப் வாரியத்துறை தலைவராகவும் இருக்கிறார். அந்த தர்கா வக்ஃப் வாரிய நிர்வாக எல்லைக்குள் இருக்கிறது. அந்த அடிப்படையில அவர் அங்க போயிருக்கிறார். அவரை சார்ந்தவர்கள், அவரோடு சென்றவர்கள் அங்கு பிரியாணி சாப்பிட்டு அதை உணர்ச்சி வசப்பட்டு அவருடைய ஐடி விங்கை சேர்ந்தவங்க வெளியிட்டுட்டாங்க. அது வருத்தப்படுறாரு. ஆனா அவர் செய்யல. ஏன்னா அவருக்கு நான் வீட்டுக்கு கேட்டேன், எங்க நீங்க அப்படி செஞ்சீங்களாங்க, நீங்க அது மாதிரி ஆள் இல்லையே, ஏன் இந்த சர்ச்சைக்கு இடம் முடியும்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தப்படுறாரு. எங்களுடைய ஐடி விங்கை சேர்ந்தவங்க ஆர்வம் இதுல அங்க சாப்பிட எடுத்து போட்டாங்க என்னுடைய பேஜ்ல, ஆனா நான் அப்படி சாப்பிடவும் இல்லை, நான் அப்படிலாம் செய்வேனா, இப்படி அவங்க அதை பதிவிட்டதுக்கு கூட நான் அப்புறம் கண்டிச்சேன். ஆனா எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா அது வேறு விதமான சர்ச்சையை மறுபடியும் புதுசா கிளப்பான்றதுனால நான் அதை அப்படி இருக்கட்டும் நான் சொல்லிட்டேன், இது எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ ஒரு மனிதர் தன் நிலைப்பாட்டை இப்படிதான் சொல்றாரு, அதை போய் சர்ச்சையாக்குறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஒரு நபரை விளக்கம் கொடுத்து அதுக்கு வருத்தமும் தெரிவிக்கிறார். தான் அவ்வாறு செய்யவில்லை, அப்படி செய்திருந்தா ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்றாரு. அதை சுத்தி சுத்தி வராங்கள ஹெச் ராஜா இது
இன்னொரு அயோத்தியுடைய தொடக்கம் என்று சொல்கிறார். அடுத்ததாக அந்த தர்காவை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இது எவ்வளவு மிக மோசமான அபாயகரமான கருத்து. இதை ஏன் அவர்கள் விமர்சிப்பதில்லை? மிக இது போன்ற கருத்துக்களை நவாஸ் கனி சொல்லிதான் நான் முதல்ல கண்டிப்பேன். ஆனா அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. விளக்கம் கொடுத்தவரை திரும்ப திரும்ப அவர் மேலே கல்லெறியது எந்த நியாயமும் இல்லையில. அவர் நியாயப்படுத்துறாரு சொன்னா நானே முதல்ல கண்டிப்பேன் நவாஸ் கனியை. ஆனா நியாயப்படுத்தல. ஆனா ஹெச் ராஜா சொன்ன விஷயங்கள் எவ்வளவு அபாயகரமானது. அந்த தர்காவை அப்புறப்படுத்தணும்னு சொல்றாரு. அப்படின்னா அயோத்தியில போய் பாபர் மசூதி இடிச்சது மாதிரியாக அந்த தர்காவை எல்லாரும் சேர்ந்து போய் இடிக்கணும்னு சொல்ல வராரா? அல்ல இடிப்பதற்கான முன்முயற்சிகளை தூண்டி விடுறாரா? இதை பற்றி வாதங்களை நடத்தணுமா இல்லையா? இது பாரிய அளவிலான சட்ட ஒழுங்கு சீர்குலைவுக்கு துணை போகுதா இல்லையா? இது மாதிரியான விஷயங்களை நவாஸ் கனி செய்திருந்தாருன்னா நான் மட்டும் இல்ல, நீங்களும் முதல்ல அவதான் கண்டிப்பீங்க. இல்ல இதுல அங்க அந்த மலையில கறி சாப்பிடுறது அப்படின்றது கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளாக அந்த மலை மேல கந்தூரி கொடுப்பது வழக்கமா தானே இருந்திருக்கு. அப்ப அப்படி சாப்பிட்டு இருந்தாலும் கூட தப்பு இல்லை அப்படின்றதுதான் மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதுல இந்துத்துவவாதிகளுடைய இந்த அஜெண்டா அப்படின்றதுல நாம அந்த அஜெண்டாவுக்கு பலியாக தொடங்கி விட்டோமா அப்படின்ற மாதிரி சில பார்வைகள் வர தொடங்குது. அதை எப்படி பாக்குறது? அதாவது அங்க கறி சாப்பிடுறதும் கறி சாப்பிடாம இருக்கிறதும் சம்பந்தப்பட்டவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள். சர்ச்சைக்குரிய இந்த நேரத்தில் இப்படி செய்யலாமா இந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன் தவிர சாப்பிடக்கூடாது நான் சொல்லலை. இன்னும் சொல்ல போனா எங்களுடைய அன்புக்குரிய இந்து சமுதாய உறவுகள் தங்களுடைய குலதெய்வம் கோயில்ல ஆடு கோழி பன்றி இதெல்லாம் வச்சு சாப்பிடுறாங்க. அதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை. அப்ப அதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதே போன்று ஒவ்வொருத்தவங்களும் என்ன விதமான உணவுகளை சாப்பிடுறாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அந்த தர்காவுல சரிபாதிக்கு மேற்பட்டோர் ஆடுகளையும் கோழிகளையும் பலியிடுவது நம்முடைய இந்து சமுதாய உறவுகள். நல்லா புரிந்து கொள்ளணும். ஏதோ முஸ்லீம்கள் மட்டும்தான் செய்யறாங்க, மற்றவங்க அடையார் ஆனந்த பொருளை வாங்கிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறான்னு சொல்றோமா? இல்ல, பெரும்பாலான இந்து சகோதரர்கள் தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில விருப்பத்தின் அடிப்படையில அந்த தர்காவுக்கு சென்று வழிபடுகிறார்கள். அவர்களுடைய விருப்பம். அப்போ ஜாதி மதங்களை கடந்து அங்க எல்லாருமே ஒரே விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. அதையே நம்ம போய் குறை சொல்லணுங்கிறேன். இவர்களுக்கு நாட்டுடைய வளர்ச்சி முன்னேற்றம் மக்களுடைய பொருளாதார உயர்வு இதை பற்றிலாம் கவலை இல்லை. நீ என்ன சாப்பிடணும் நான் என்ன சாப்பிடணும் இதைத்தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. காலம் முழுக்க இது போன்ற சர்ச்சைகளில் ஈடுபட்டு அர்த்தமற்ற விஷயங்களில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி தன்னுடைய ஏமாற்று அரசியலை செய்வதா அவருடைய குலத்தொழில். அந்த குலத்தொழில அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு நாம் பலியாகி விடக்கூடாது. இந்த கலவரம் அல்லது இந்த பிரச்சனையை கிளப்புறது சாமானியர்கள் மத்தியில ஏற்படுத்துற தாக்கத்தை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருமே யாரு பக்கத்துல இருக்கிற ஒரு பாயா இவர் இந்துவா அப்படின்னு பார்த்து நம்ம பழகுறது இல்ல, பேசுறது இல்ல. ஆனா அப்படியான ஒரு உணர்வை உருவாக்க விரும்புறாங்க. அது உருவாவதற்கான இடம் இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? அதாவது நல்ல கேள்வியை கேட்டீங்க நீங்க. நான் மீண்டும் சொல்றேன், இது வட இந்தியா இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு இயல்பாகவே ஒரு சமுதாய பொறுப்புணர்ச்சி உண்டு. ஆயிரம் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் அரசியல் ரீதியாக இருக்கலாம். அரசியலை கடந்த விவகாரங்களில எல்லோருமே அண்ணன் தம்பிகளாக இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பதட்டத்தை இவங்க மதுரையை மையமாக வச்சு தூண்டினாங்களே, இவங்களுடைய இந்த வேலையை அவங்க வட இந்தியாவில் செய்திருந்தா சாதாரணமா அவங்க ஒரு 5 லட்சம் பேரை கூட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு வரம்பு மீறிய அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி கூட தமிழ்நாடு முழுக்க திட்டமிட்டு இவ்வளவு பெரிய பணத்தை செலவு செய்து கூட 2000 பேர் கூட்ட முடியலன்னா அவங்களோட முயற்சிக்கு ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சமூக வலைதளங்கள்ல இவங்க பரப்பக்கூடிய பொய்யை உண்மை என்று நம்பக்கூடிய சாமானிய மக்கள் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கவலைக்குரியதாக இருக்கிறது. அதற்கு ஜனநாயக சக்திகள் நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய உணர்வாளர்கள் எல்லோருமே இணைந்து நாம் பணியாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். அடுத்து நான் பல தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்களுடைய காணொலிகள்ல சொல்றதுதான், ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டுல ஒரு முஸ்லீமுக்கு ஆபத்துன்னு சொன்னோம்னா உடனே ஓடி வரக்கூடியவர்கள் இந்துக்களாக தான் இருக்கு. ஒவ்வொரு ஊரில் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா உரிமை எடுத்துட்டு ஏன்டா அப்துல்லாட்ட சண்டையை போடுறா, ஏன்டா ரஹ்மான்ட்ட சண்டையை போடுறா, அவன் யாருடா, நம்ம பிள்ளடா, நம்ம மாமாடா, நம்ம மச்சான்டா அப்படின்னு சொல்லி களத்துக்கு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுப்பது யாருன்னா அந்த ஊர்ல கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் தான். இது இன்றளவும் இருக்கு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் கூட வட இந்தியாவெல்லாம் பற்றி எறிந்த பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்து சமுதாய மக்கள் அந்த நேரத்துல ஓடோடி பல இடங்கள்ல ஆறுதல் சொல்லி தைரியமா இருங்க நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க தானே அவங்க. சிஏ போராட்டம் நினைச்சா இல்லையா? அந்த சிஏ போராட்டத்துல ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு இந்து சகோதரர்களும் தொழிற்சங்க தலைவர்களும் வணிகர் சங்க தலைவர்களும் இந்து சமுதாய பெருங்குடிகளும் ஆதரவு கொடுத்து
அந்த போராட்டத்துல பங்கேற்று நாங்க உங்களோட இருக்கோம், நீங்க இந்த நாட்டை விட்டு போறதை நாங்க அனுபவிச்சிருவோமா, யார் அனுமதிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டவங்க அவங்க தானே. அதான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் சாதாரண நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதனால இந்த பூச்சாண்டி தலைமுறைக்கு பாத்தீங்களா, இந்த மதுரை திருப்பரங்குன்ற கோவிலையும் சித்தன் திருமலை தர்காவை நடத்தி வச்சுக்கிட்டு இந்த பூச்சாண்டி காட்டக்கூடிய இந்த அரசெல்லாம் வட இந்தியாவில் வச்சுக்கிட்ட சொல்லுங்க. இங்க ஒரு காலத்துல நடக்காது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்து சகோதரனும் முஸ்லீம்களுடைய பாதுகாவலனா இருக்கிறான், ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரனும் கிறிஸ்தவ சகோதரனும் இந்துக்களுடைய நண்பனா இருக்கிறான். ஒரு காலத்தில் இந்த ஒற்றுமையை பிரிக்க முடியாது. இந்த காணொலி வாயிலாக நான் அழுத்தமா சொல்றேன். ஏன்னா ஒன்று ரெண்டு விவரம் தெரியாத அப்பாவிகள் வேண்டாம் சூழ்ச்சிக்கு பலியாகலாமே தவிர அறுதி பெரும்பான்மையான தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற விஷமத்தனங்களை யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஹெச் ராஜா செஞ்சாலும் சரிதான், நான் செஞ்சாலும் சரிதான், நீங்க செஞ்சாலும் சரிதான், நம்ம இந்த மக்கள் நிராகரிப்பார்கள். இவங்க அமைதியும் ஒற்றுமையும் தான் விரும்புறாங்க. இல்ல, ஒருவேளை இந்த சிக்கல் மேலும் பெருசாகுது அப்படின்னா அதனால நம்ம சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, இவர்களுடைய நீண்ட கால குறி தமிழ்நாடு கேரளாவும் தான். இங்கு ஏதாவது ஒரு வகையில வன்முறையை உருவாக்கி கலவரங்களின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பெறணும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் செயல்படுத்த முனைந்து அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார். இப்போது முனைகிறார்கள். அதை முனையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றைய தினம் அனைத்து மத தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று நாங்கள் தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளரை சந்தித்திருக்கின்றோம். இதை மாவட்ட வாரியாக நாம் செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். இப்படி செய்கின்ற பொழுது ஒவ்வொரு இல்ல, அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா மண்டைக்காடு கலவரத்திற்கு பிறகு கன்னியாகுமரியில இன்னைக்கு அவங்க ஒரு வெற்றி பெறும் இடத்துல நோக்கி அவங்க நகர்ந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு அந்த பிரச்சனைக்கு பிறகு கோயம்புத்தூர்ல பிஜேபியினுடைய வளர்ச்சி அதிகரித்திருக்கிறது. அப்ப அவங்க கை வைத்து கலவரமான இடங்கள்ல அவங்களுடைய வளர்ச்சி சாத்தியப்பட்டிருக்குதானே, இல்லன்னு நம்ம மறுத்தர முடியுமா? நீங்க சொல்லக்கூடிய 2 மாவட்டத்திலிருந்து நடக்கக்கூடிய கள நிலவரங்களை பார்க்கின்ற போது 2% இருந்தவர்கள் 3% உயர்ந்திருக்கலாம், 30% உயரல. அண்டை மாவட்டங்களில் கூட அவர்களால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. அதே கன்னியாகுமரியில் அவர்களால் இப்போ தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சா தோல்வி தானே சந்திச்சாங்க. அதே போன்று கோவையில அவங்களால தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சா தோல்வி தானே சந்திச்சாங்க. பரபரப்புகளை ஏற்படுத்த முடியும். அது அந்த 2 மாவட்டத்தில் தான். அது வளரும் தலைமுறைக்கு மத்தியில் அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு. அதனால நாம அவர்களை புறந்தொல்றோங்கிறது வேறு விஷயம். அதே சமயத்தில் அவர்களை அலட்சியமாக கருதாமல் அவருடைய ஒவ்வொரு முயற்சியும் கூர்ந்து கவனித்து எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய விடைகள் எல்லாரும் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ நல்லுறவு அமைப்புகளை நம்ம உருவாக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கிறோம். அரசியல் வேறு, ஒருத்தர் திமுக ஓட்டு போடுவாரு, ஒரு ஆள் அதிமுக ஓட்டு போடுவாரு, மூன்றாவது சக்திக்கு இன்னொருத்தர் ஓட்டு போடுவாரு. அதெல்லாம் கடந்து மாமன் மச்சான் அண்ணன் தம்பி உறவுகளை பாதுகாக்கணும்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ நட்புறவு கழகங்களை தாலுகா வாரியாக மாவட்ட வாரியாக நம்ம ஒருங்கிணைக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கும். இல்லைன்னு சொன்னா அந்த நச்சு பாம்புகள் உள்ள நுழைஞ்சு சீரழிவை ஏற்படுத்திடுமோ என்ற ஒரு கவலையை நம்ம புறந்தள்ளிடவும் முடியாது. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். நிறைவா ஒரு கேள்வி. இப்ப மதுரை மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனையை சரியா கையாளல அப்படின்ற ஒரு புகார் மதுரையில இருந்து பலரும் முன்வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதான், நான் அதை மறுக்கல. தமிழ்நாடு அரசுக்கு அந்த எண்ணம் இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ அந்த அமைச்சரவைக்கோ அந்த எண்ணம் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முதன்மையான அதிகாரிகளுக்கு அந்த எண்ணம் இல்லை. அவங்க எல்லாருமே தமிழ்நாடு அமைதியா இருக்கணும், வழக்கமான காரியங்கள் நல்ல விதமா நம்ம நடக்கணுங்கிற எண்ணத்துல இருக்காங்க. ஆனால் மதுரையை சேர்ந்த மாவட்ட நிர்வாகம், உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர், உள்ளூர் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த தவறுகளும் கவனக்குறைவும் தான் இந்த அளவுக்கு விசுவரவு எடுத்தது என்று மதுரை மக்கள் எங்களிடம் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதாக நாங்கள் மட்டுமல்ல பல தரப்பினரும் நம்புகிறார்கள். தமிழக அரசு இதை கவனத்தில் வைக்க வேண்டும். மாண்புமிகு முதல்வர் இதை தயவு செய்து கவனத்தில் எடுத்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்து முன்னணி அப்படின்றது இந்துக்களுக்கான அமைப்பா அவங்க சொல்லிக்கிட்டாலும் கூட உண்மையிலேயே இந்துக்களினுடைய முன்னேற்றம் குறித்து பேசுகின்ற நிறைய சாமியார்கள் இருக்கிறாங்க, நிறைய அமைப்புகள் இங்க இருக்கதான் செய்யுது. அந்த தரப்பிலிருந்து உங்களுக்கு இது குறித்து ஆதரவு குரல் வந்திருக்கிறதா? அவங்க உங்கள்கிட்ட பேசுனாங்களா இதை பத்தி? அதாவது நேற்று மரியாதைக்குரிய திருவடிக்குடி சுவாமிகள் அவர்கள் எங்களுடைய இந்த பங்கேற்புக்கு வருகை தந்து மிக அதிகமான கருத்துக்களை தலைமைச் செயலாளர் தான் அவர் தான் வாதாடினார். அவரை ஒருவரை மட்டும்தான் நாங்கள் அழைத்து சென்றோம். அதற்காக அவர் ஒருவர் தான் எங்களோட வந்தார் என்று நீங்க சொல்லிவிடக்கூடாது. ஏன்னா ஒரு குழுவா போகும்போது ஒவ்வொரு சமூகத்திலிருந்து ஒரு நபரை தான் அழைத்து செல்ல முடியும். இந்த செய்தியை வலைதளங்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் பார்த்து விட்டு ஏராளமான இந்து சமுதாய பெரியவர்கள், ஆன்மீக அறிஞர்கள் நம்மை தொடர்பு கூட நல்ல முயற்சி இது, இப்படிதான் நம்ம தமிழ்நாட்டுல சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும், எல்லாரும் ஒவ்வொரு விதமா அணுகும் போது நீங்க வித்தியாசமா அணுகி இருக்கிறீங்க, இதுதான் காலத்தின் தேவைன்னு சொல்லி பாராட்டுறாங்க.
இன்னும் வெளிப்படையாக இன்னும் பல பேர் என்ன சொல்றாங்க, அடுத்த முறை இப்படிப்பட்ட ஒரு முன்முயற்சி செய்யும் போது எங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நாங்க அழைப்பு கொடுத்து முன்முயற்சி செய்ய போறோம். ரொம்ப மகிழ்வாக இருக்கு, மன நிறைவாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா சார், இரவு நான் தூங்குவதற்கு ரொம்ப நேரமா ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, என்னுடைய இந்து சமுதாய நண்பர்கள், வெளிநாடுகள் உள்ளவங்க, உள்நாட்டுல உள்ளவங்க அவ்வளவு பேர் போன் போட்டு, மாப்பிள்ள ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கானா, சரியான முயற்சி, உங்க கட்சிக்கு வாழ்த்துக்கள், உங்க நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அமெரிக்காவும் பேசுறாங்க. காரணம் என்னன்னா, இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னு சொன்னோம்னா, சிறுபான்மை தரப்புல இருந்து இதுக்கு ஆதரவு வருவது என்பது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்க நலிந்த பிரிவு மக்கள், அச்சத்தில் இருக்கக்கூடியவங்க, இது போன்ற முன்முயற்சியை யார் எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா சிறுபான்மை சமுதாய மக்கள் இரவும் பகலுமாக வாட்ஸ்அப்லயும் எங்களுக்கு அலைபேசியிலையும் வரக்கூடிய வாழ்த்துக்களும் ஆதரவும் பெரிய நம்பிக்கை விட்டு, இதுதான் தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டுடைய அந்த பாரம்பரியம் குலையலைங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இன்னும் வீரியமா அந்த விஷயத்துல களமாடுங்கிற எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். ஜனநாயகம் செழிக்கட்டும். நன்றி.